ஐயோ எல்லாருக்கும் இதே என்ன முடிவு நேத்து தான். கூட இன்னைக்கு அவளுக்கு நாளைக்கு நமக்கு இன்னைக்கு இல்லாம போச்சு. எப்படிதான் பொழுது ஓட போகுதுன்னே தெரியல. நேத்து கூட சொன்னாலே அவ இருக்கு இருக்கு இருக்குன்னு, இன்னைக்கு போய் இல்லாம போயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. பாவம் அவ என்ன பண்ணுவா ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு. ஆமாக்கா, இன்னைக்கு அவகிட்ட இல்ல, நாளைக்கு நம்ம கிட்ட இல்ல, அவ்வளோதாங்க வித்தியாசம். இன்னைக்கு அவ அழுது புலம்புறா, நாளைக்கு நாம் அழுவ போறோம். பாத்துங்கக்கா, வெறும் இதான் ட்ரைலரு, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே வரும்க்கா. எங்க வீட்லயும் அப்படிதான். எப்ப இல்லாம போகுமோன்னு எனக்கு வேற பயமா இருக்குது. ஒரு நாளும் உசுர கையில புடிச்சிட்டு வாழ்ந்துட்டு வரேன் பாத்துக்கோயேன். அவங்க வீட்டில் அவன் மட்டுமா இருக்கா? அவங்க மாமியார், மாமனார், அவங்க வீட்டுக்காரு, 2 பிள்ளைங்க, அது அது எல்லாத்தையும் வச்சு சமாளிக்கணுமே. ரொம்ப கஷ்டம் தெரியுமா? சரி வாங்கடி உள்ள போலாம். அவளை எவ்வளவு நாளைக்கு தனியா உட்காந்து அழுத்திட்டு இருப்பா. நம்ம கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம், வாடிக்கடி. ஐயோ ஐயோ, இது ஒன்று தானே வச்சிருந்தேன், ஒன்றும் போச்சு. நான் என்ன பண்ணுவேன், சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு இதுக்கெல்லாம் போய் அழுவுற? இதெல்லாம் சின்ன மேட்ரு, இதுக்கு போய் அழுதுனா என்ன ஆகுறது நீனு? நீலாம் ஒரு பஞ்சாயத்து தலைவரா நீனு? நான் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறேன் தெரியுமா? பொம்பளைங்க கஷ்டம் உனக்கு என்னன்னு தெரியுமா? சிலிண்டர் இருந்ததுன்னா காலைல எழுந்து டீயை போட்டு கொடுத்துட்டு டிஃபனை வச்சுட்டு மதியம் லஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் நைட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. இதே நான் வெளியில் அடுப்பை பற்ற வச்சு காலையில் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குள்ளே என் உசுறு போய் அதில் பாலை காய்ச்சி அதில் டீயை போட்டு கொடுத்து தண்ணியை போட்டுட்டு எல்லாருக்கும் குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு இட்லி சுட்டு சாம்பார் வச்சு சட்னி அரைச்சி அதுக்கப்புறம் 11 மணிக்கு டீயை போட்டு மறுபடியும் மதியம் லஞ்சுக்கு சாதம் வச்சு சாம்பார் வச்சு காரக்குழம்பு வச்சு ரசம் வச்சு பொரியலை வச்சு சாயந்தரம் டீயை போட்டு கொடுத்துட்டு இதில் பத்தாததுக்கு பசங்க ஸ்நாக்ஸ் வேற செஞ்சு கொடுத்துட்டு நைட்டுக்கு டின்னருக்கு தோசையும் சட்னி அரைச்சி நைட்டு படுக்கும்போது பால் தான் தூங்குவாங்களாம், அதனால் பாலை வேற காய்ச்சி கொடுத்து இவ்வளோ வேலையை முடிக்கிறது பொம்பளைங்க. நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், புரியுதாங்க? நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டீங்க. கொஞ்சோண்டு மூச்சு வாங்கிட்டு பேசுமா. எப்படி பேசுற நீனு? நான் பேசுறது கேட்கும் போதே உங்களுக்கு டென்ஷன் ஆகுதே. இவ்வளோ வேலையை நான் காலையிலேருந்து வந்து செய்யணுமே, எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஐயோ, எனக்கு இப்போவே தலை வலிக்குதே. நீ ஒரு பஞ்சாயத்து தலைவர் தானே, எனக்கு ஒரு சிலிண்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி கொடு. என் பஞ்சாயத்து தலைவர் போஸ்டிங் விட்டாலும் விடுவோம் தவிர உனக்கு சிலிண்டர் வாங்கி கொடுக்கறதுக்கு என்னால் முடியவே முடியாது. எங்கள் வீட்டிலே ஒரு சிலிண்டர் தான் இருக்குது. எது ஆயிடுச்சுன்னா என் பொண்டாட்டி என்னை உட்கார வச்சு அடுப்பில் உட்கார வச்சு சோறாக்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுவா. அதுக்கு பயந்துக்கிட்டே நான் ஒரு சிலிண்டர் கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். நீ என்னையே கேட்குறீ நீனு? பஞ்சாயத்து தலைவரே, உங்க வீட்லயும் இந்த பிரச்சனை நடக்குதா? யோ சும்மாரியா, என் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். சிலிண்டர் இல்லாத என் மொண்டாட்டி எப்போ வல்லு வல்லுன்னு கொலைப்பாலோன்னு எனக்கு அப்பப்போ திக்கு திக்குன்னு இருக்குது. ஹார்ட் அட்டாக்கே வந்துரு போல. யோ பஞ்சாயத்து தலைவரே, என் வீட்டில் மொத்தம் 3 ஓட்டு இருக்குது. நீ எனக்கு சிலிண்டர் வாங்கி கொடுத்தாதான் அந்த 3 ஓட்டுமே ஊட்டும். நான் சிலிண்டர் வாங்கி தரலன்னா என் பொண்டாட்டியே எனக்கு ஓட்டு போடாது. தலைவரே, அந்த மாலையை போட்டு வாங்க போலாம். ஐயோ ஐயோ ஐயோ, என் சிலிண்டருக்கு மாலை போடுற அளவு ஆயிடுச்சு. கவலைப்படாதவா, கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு சிலிண்டர் 1க்கு 4 சிலிண்டரா வாங்கி கொடுக்குறோமா. யோ ஒழுங்கா போயா, என் வவுத்தரிசலை கிளப்பாத. நீ ஆட்சிக்கு வரத்துக்கு நான் 6 மாதம் இருக்குது. நான் 6 மாதம் பட்னியாவை கிடக்க முடியும்? பேசாமல் போயா, எனக்கு சிலிண்டர் வேணும். ஒழுங்காக எனக்கு வாங்கி கொடு, இல்லைன்னா 3 வேளைக்கு டிஃபன் ஹோட்டலில் வாங்கி கொடு, இல்லைன்னா எங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணிடுறோம், போயா. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நம்மளுக்கு வெளில தத்தி விட்டுருவா. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். ஐயோ போச்சே போச்சே, நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ண போகிறேன் தெரியலையே. ஐயோ சின்ன பொண்ணு, இது என்னால தாங்கிக்கவே முடியலடி. நீ எப்படி தாங்கிக்கிட்ட? எனக்கு காலையில் பூரி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது சுமதி அக்கா. அதனால காலைல பூரி சோயலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணேன். பூரி செஞ்சு ஃபஸ்ட்டு பூரி போட்டேன், அப்போ நல்லா தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. 2வது பூரி போடும்போது டக்குன்னு நின்று போச்சு. அப்படியே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா சுமதி அக்கா. என் பூரி கனவே கலைஞ்சு போச்சு சுமதி அக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஹோட்டல்ல ஒரு செட்டு பூரி வாங்கி தரேன். அதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படாதடி. ஏண்டி, போன மாசம் நீ நானும் ஒன்னா தானே வாங்கணும். இப்படி எப்படி பார்த்தா 20 நாள் ஆகுமே, அதுக்குள்ள எப்படி உனக்கு ஆச்சு? ஐயோ அக்கா, என் மாமியா கேள்வி ஊர்லேருந்து வந்திருக்குல்ல, அவளுக்கு சுடு தண்ணி வச்சாதான் குளிப்பாராம். இந்த வெய்ய காலத்துலேயும் மேலே சுடு தண்ணி தான் சுட சுட வச்சு ஊற்றினாதான் அவளுக்கு இறங்குமா, இல்லைன்னா குளிக்க மாட்டாளாம். அவள் சுடு தண்ணி வச்சு வச்சே காலி பண்ணிட்டாக்கா.
எங்கடி உங்க மாமியா கேள்வி அவளை போய் எடுத்துட்டு வர சொல்லு. ஐயோ அவளா சிலிண்டர் ஆயிடுச்சு சொன்னதுலேருந்து அவளுக்கு ஜாலியாக இருக்குது போல. போய் அடுப்பு பற்ற வச்சு என்ன தோசை சுட சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறாக்கா அவ. ஏய் இந்தாண்டி உப்பேரி வச்சது போதும், போய் அடுப்பை பற்ற வச்சு அந்த கல் தோசையை ஊத்து. நான் பின்னாடியே பல்ல விளக்கிட்டு வரேன். பாத்தியா சுமதியாக்கா, இங்கே சிலிண்டர் இல்லாத நான் லோல் பட்டுட்டு இருக்கேன். அவளை பாரு, தோசை வேணுமா, அதுவும் அடுப்பை பற்ற வச்சு கல் தோசை வேணுமா, கல்லை தூக்கி அவன் மூஞ்சில தேய்ச்சா என்ன. இந்தாண்டி சிலிண்டர் இல்லைன்னா நல்லா பட்னியாக கிடக்க முடியும்? ஏன் ஒரு நாள் பட்னியா கிடந்தாதான் என்னவா? சுடுதண்ணி இந்த வெய்ய காலத்துல சுட வச்சு சிலிண்டர் ஆக்கி வச்சுட்டியே, நீலாம் உருப்பிடுவியா? இந்த அடுப்பு பத்து தோசை சுடுறல்ல, அது போல அடுப்பு பத்த வச்சு சுடுதண்ணி சோப்பு போட்டு குளிக்க வேண்டானே. ஏய் இந்தாண்டி என் மருமக பேசணும், நீ ஏன் பேசுற? ஏய் வரியா இல்லையா? கல் தோசை சுட போறியா இல்லையா? இல்லைனா என் மௌனுக்கு ஃபோன் வச்சு சொல்றேன். பாத்தியாக்கா, நான் சிலிண்டரில் லோல் பட்டுட்டு இருக்கேன். இந்த கிழவிக்கு தோசை வேணுமா, அதுவும் கல் தோசை வேணுமா. அந்த கல் எடுத்து இவன் மூஞ்சில வச்சு தீத்துன்னு தீத்தனா என்னவா. ஏ சின்ன பொண்ணு, நீயா இருக்கிறதுனால உன் மாமியாருக்கு கல் தோசை வச்சு மூஞ்சில தீத்த போறேன்னு சொல்ற. நானும் அந்த அடுப்புக்கு விரவு வைக்கிறது வர உன் மாமியார் மண்டையை வச்சு தீத்தி வச்சு எரிய விட்டு அதில் தோசை விட்டு சாப்பிடுவேண்டி. பண்ணுங்க அடுப்பு விரவு பதிலாக என்னை வச்சு மூஞ்ச வச்சு எரிப்ப. இருடி உன் தீஞ்சு போன தலையை வச்சு என்ன பண்ற என்னன்னு பாருடி. ஐயோ, இங்கே சிலிண்டர் இல்லைன்னு அழுவத்த ஒரு பக்கம் இருந்தாலும் இதுங்க சண்டை போட்டுக்குதுங்களே. என் பூரி கனவு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மாலையை கொண்டுட்டு வந்து இந்த சிலிண்டருக்கு போகிறது போல அவன் மாமியார் கரையை படுக்க வச்சு அது தலையில போட்டுக்கணும். சரியா சொன்னக்கா, அவளை படுக்க வச்சு அவள் கழுத்தில் போட்டுக்கணுக்கா. தப்பு பண்ணிட்டான். இந்தாடி இந்த பிரச்சனை வந்ததுனால உனக்கு கல் தோசை கேட்காத இருக்க மாட்டேன்னு வச்சுக்காத. ஒழுங்காக போய் நல்லா தோசைக்கல் காய வச்சு 2 கரண்டி மாவை ஊற்றி அதில் ஆனியன் பொடி பொடியாக இருக்கிற ஆனியனு, கேரட்டு, துருவன கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து நிறைய முந்திரி பயிறு, நெய்யெல்லாம் நிறையா ஊற்றி இப்படி ஒரு திருப்பி அப்படி ஒரு திருப்பி நல்லா புதினா சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, ரவோடு சாம்பார் வச்சு எடுத்துட்டு வந்து கூட. கட்டேற போகிற வயசில் உனக்கு கல் தோசை கேட்குறாடி. ஏக்கா என்னக்கா, வெளியில் ஒரே வண்டி சத்தமாக கேட்குது. வாக்கா எல்லாம் போய் பார்ப்போம். எலெக்ஷன் வர போது போல அதான் ரோடு போடுறதுக்கு வண்டி வந்துருக்குது. ஆமாக்கா, மழையில் குண்டும் குழியுமா இருந்தது. அப்போல்லாம் ரோடு போட வரல. எலெக்ஷன் வரும்போது தான் இந்த ரோடு வண்டியே காட்டுறாங்க நம்ம கண்ணில். உங்கள் தெருவுக்கு ரோடு போட வந்திருக்கோம். 5 வருஷமா எங்கடா போனீங்க? ரோடு போடல, தண்ணி வரல, லைட் எரியல. இப்பதான் உங்களுக்கு எங்களை பார்த்தா கண்ணு தெரியுதா? இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வருமா? எங்களுக்கு கண்டிப்பாக வாக்களிங்கம்மா. பாக்குறோம், இதுக்கப்புறம் நீங்க என்னதான் செய்றீங்க நாங்களும் பாக்குறோம். உங்கள் வீட்டுக்கு உண்டான அனைத்து பொருட்களுமே நாங்கள் தரோம். கண்டிப்பாக நீங்கள் வாக்களிங்கம்மா. ஏக்கா, என்ன இவங்க கடை கடாதான் வச்சுருக்காங்களா? எல்லாமே தரேன்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு தடவை வாக்களிச்சு தான் பார்ப்போம்மா. தலைவரே, என் வீட்ல ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் எல்லா பொருளுமே இருக்குது. நீங்க வேற எதுவும் தர தேவையில்ல. மாசம் மாசம் ஒரு சிலிண்டர் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க தலைவரே. சிலிண்டரா? உங்களுக்கு மாதம் மாதம் சிலிண்டருக்கு பதிலாக காசு மட்டும் கொடுத்துட்றேன். என்ன சிலிண்டர் மட்டும் கேட்காதீங்க. காசு கூட சம்பாரிச்சு இது பண்ணிக்கலாம். சிலிண்டர் மட்டும் வாங்கவே முடியாது. தலைவரே, அப்பனா நாங்க மாசம் மாசம் விறகு அடுப்புல தான் சமைக்கணுமா? சரி, சிலிண்டர் கூட வேணாம். 2 டன் விறகு மாசம் மாசம் வாங்கி கொடுத்துருங்க எங்களுக்கு தலைவரே. இப்போ சொன்னியே, இதான் கரெக்டு. உங்களுக்கு மாதம் மாதம் 2 டன்னு விரவு வந்துடும். அதை வச்சு சோறாக்கிக்கிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் சிலிண்டர் கேட்டீங்க. அதோட நான் இந்த எலெக்ஷன்லேயே நிற்கவே இல்லை. நான் பேசாமல் எஸ்கேப் ஆகிடுவேன். தலைவரே, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. உங்களை எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறோம், ஜெயிக்க வைக்கிறோம். எங்க 4 ஓட்டு உங்களுக்கு தான். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நான் போயிட்டு வரேம்மா. தலைவரே, நீங்க ஜெயிக்க